கராத்தே மாஸ்டர் பொண்ணா? நல்லா இருந்துச்சு. நைஸ் மூவி ப்ரோ. அதுவும் பெண் புள்ள வச்சுக்கிறவங்க எல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. பார்த்தா ஸ்டோரி வேற லெவல். எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அந்த படம். சூப்பராக எடுத்துருக்காங்க. அதுவும் பெண் புள்ள பெற்றுறவங்க நல்ல தைரியத்தையும் எல்லாமே சொல்லி சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்ல இந்த இயரில் நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் சூப்பர். கண்டிப்பாக அர்ஜுன் முக்கியமாக வேலை இல்லை, இருந்தாலும் நல்லா இருக்கு. சொல்லுமா படம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பொண்ணுங்க வச்சுருக்கவங்களாம் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். பொண்ணுங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜென்ஸு சண்டை போட்டதுக்கப்புறம் லேடிஸ் ஃபைட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுனோட ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப நல்ல படம். குழந்தைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு வந்து தைரியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய படம். படம் சூப்பராக இருக்குது. என்ன வேறு என்ன பிடிச்சிருந்தது? அந்த ஃபைட்டு தான் செம்மையாக இருக்குது. இது ஃபேமிலி படமாக அப்படி இருக்கா இல்லை எப்படி இது என்னவா? அதான் அந்த கராத்தே மாஸ்டர் கராத்தே இதில் தான் எல்லாம் அது குடும்ப ஃபேமிலியாக வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அது நல்லாயிருக்கு. பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்தது. என்ன வேற என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? கராத்தேக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். சென்டிமெண்ட்டாக இருக்கா படம்? எப்படி? சென்டிமெண்ட்லாம் கிடையாது, ஒன்லி ஃபைட்டு தான். நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்குது. ஆனால் நிறைய ஃபைட் சீக்வென்ஸ்லாம் இருக்குது. நல்லா பிளாஸ்டடாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் பிளாஸ்ட். சூப்பராக இருக்கு. செம மூவி. பொண்ணுங்களுக்கு சூப்பர் மூவி. மஜா இருந்துச்சு. நல்லா இருக்கு. செம்மையாக இருந்துச்சுண்ணா. நம்ம வந்து எதனா ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கணும். அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி த்ரூ அவுட். அதுதான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதுதான். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு படம். என்டர்டைன்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடிலாம் இருக்கா படத்தில்? காமெடி அங்கங்கே வரும். சென்டிமெண்ட் சீன்லாம் இருக்கா? சென்டிமெண்ட்டாக இருக்குண்ணா. படத்தில் ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்லோவாக ஏதாவது? செம்மையாக தானே இருக்கும். செம்ம கம்பேக் மூவி தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு. ரெண்டு பேரும் நல்லா எடுத்துருக்காங்க. புரியல என்னன்னா? சூப்பராக நடிச்சிருக்காங்கண்ணா. நல்லா இருக்கும். நல்லா படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸான இருந்துச்சு படம் எல்லாமே. ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக இருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சின்ன ஒரு கதை தான், பட் ஆனால் அதில் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர் படம் கண்டிப்பாக. ஸ்டோரி மாதிரியா ப்ரோ இல்லை ஒரு மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர். அர்ஜுனுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஏற்ற படம் ஆக்ஷன் த்ரில்லர். கருப்பு படத்தோட இந்த படம் எனக்கு கருப்போட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக கருப்பு படத்தை விட இது நல்லா இருக்கு. அதான் ஒன்று. ஸ்டோரி வைஸாக கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்குமே பெருசாக ஸ்டோரி கிடையாது. ஸ்க்ரீன் பிளே வைஸாக வந்து இது நல்லா இருந்துச்சு. அது கருப்பு நல்லா இருந்துச்சா இல்லை இது நல்லா இருந்துச்சு? ஸ்க்ரீன் பிளே வைஸாக கருப்பில் நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கு ப்ரோ. இதில் கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது. இது ஒரிஜினாலிட்டி என்னவோ அதை தான் காமிச்சிருக்காங்க. அர்ஜுன் பழசெல்லாம் எப்படி பார்த்துருப்போம் ஆக்ஷன் கிங்கா. அந்த ஆக்ஷன் கிங் 2.0 மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் சார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அர்ஜுன் சர்ஜா அவர் பேர். ஆக்சுவலாக அர்ஜுன் சர்ஜா. அவருக்கு இந்த படம் கம்பேக். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபைட்டு தான் மெயின், வேற ஒன்றும் இல்லை. ஃபைட்டுக்காக தான் பார்க்கணும். கண்டிப்பாக. கருப்பு படத்தோட இந்த படம் பெட்டரா இருந்துச்சு. கருப்பு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நல்லா இருந்ததுப்பா. லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கராத்தே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தெரிய வருது. எல்லா பிரச்சனையிலையும் நம்ம வந்து நமக்கு என்னன்றது போகாமல் அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த படத்தில் இருக்குது. மெயினாக அதுக்காக பார்க்கலாம். நல்லா இருக்கு. இல்லை செம்மையாக தான் இருக்கு படம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. நல்லா இருக்குது. வேற லெவல் படம். செம்மையாக இருந்தது. படம் நல்லா இருக்குப்பா. பிளாஸ்ட் நல்லா பிளாஸ்ட் மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃபைட்லாம் வேறு லெவலில் இருக்குது. படமே நல்லா இருக்குது. பார்க்கலாம். நல்லா போர் அடிக்கல. இப்போ கதையோடு தான் நல்லா இருக்குது படம். படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் அந்த வில்லன் காட்டுறவங்க தான் அவங்க பலசாலி மாதிரி தெரிஞ்சாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அவங்க இவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிட்டாங்க. அதுதான் பவர்ஃபுல் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அந்த லாஸ்ட்டில் இப்படி சீக்கிரத்தில் முடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் போவோமான்னு நினச்சேன், ஆனால் போகல. எனக்கு அப்படிலாம் தெரில. வில்லனே முடிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். படம் சூப்பருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஆக்ஷன் கிங் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா போல. கூட இருந்த அபிராமி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஆக்ஷன் கிங்கு இந்த அளவுக்கு பண்ணுவார்னு ரொம்ப படம் இருக்குன்னு பேக்கப் நல்லா பண்ணுவாங்கன்னு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு.
படம் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ், எல்லாரும் தற்காப்பு கலையை கற்றுக்கணுன்றதுக்கு உண்டான ஒரு நல்ல மெசேஜ் தான் படம். ஒரு ஃபைட்டை நல்ல கூஸ் பம்பாக இருக்குது. ஹீரோயினும் சரி அவங்க பொண்ணும் சரி நல்லா 2 பேரும் மாஸ் காமிச்சிருக்காங்க. அர்ஜுனோட ஆக்ஷன் எப்பவுமே சொல்ல தேவையில்ல, அவர் எப்பவுமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் ஓவரால் ஹீரோயினும் ஃபைட் பண்ணுறாங்க, அவங்க டாக்டரும் ஃபைட் பண்ணுறாங்க. அர்ஜுன் ஃபைட்டு ஓவராலாக சூப்பர். படத்தில் ஒரு ஃபைட்டும் ஒரு கூஸ் பம்ப் தான். எல்லாம் ஃபைட்டும் வந்து ஒர்த்தபிள் தான், எதுவுமே வந்து நடுவில் ஒரு கொலாப்ஸ்லாம் இல்லை. படமே ஓவராலாக சூப்பர். அவ்வளோதான், நல்ல படம், ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது படம். நானும் என் பசங்களையும் இதுக்காக நான் எல்லாத்தையும் கரெக்டாக சேர்ப்பேன்.